நான் உங்கள் சுருள்ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடியல் யுகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நபர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் தெரியாது யாருமே இல்லை. தொழில்நுட்பத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, பெரிய வல்லுனர். இந்தியா வல்லரசானதுக்கு இவரும் ஒரு வகையான காரணம். கஹான் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட பொருளாதாரத்தையே திருப்பி போட்டுச்சு. தமிழ்நாட்டில் 50 பிரான்ச், இந்தியாவில் 500 பிரான்ச், உலகம் முழுக்க 5000 பிரான்ச். நம்ம இந்தியாவோட பெருமையும் தமிழ்நாட்டோட பெருமையும் அதிக அளவில் கொண்டு போச்சு. அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வல்லுனர் நம்ம முன்னாடி அமர்ந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட கதைகளை கேட்கும் பொழுது, உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி வளர்ந்துருப்பாரு அப்படிங்கிறத கேட்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? சி, வாட் யூ ஆர் திங்கிங் ஹூ யூ ஆர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, just became a person what you want to become in your future. That's my strategy. நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு சம் டாக்டர், ஒரு சம் கலெக்டர், ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்டினி வச்சுருப்பீங்கல்ல, அந்த டெஸ்டினி அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னவா இருப்பீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் மாறிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், when I was a kid, ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 16 to 19, 16லேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிறப்போ, when I was alone in my room, I used to talk to a person or some characters, but they not appear in front of me. Actually அவங்க என் முன்னாடி இருக்க மாட்டாங்க. பாவி, இது கைண்ட் ஆஃப் தனியாக பேசுகிற மாதிரி கூட சொல்லலாம். உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ பண்ண சொல்கிறாங்களே. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் பிகேம் அ பர்சன். நான் இப்போ எப்படி இருக்குங்கிறத அப்போயே நான் வந்து கற்பனை பண்ணி அந்த மாதிரியே நான் செயல்பட ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் வந்து அந்த பர்சனாகவே மாறிடுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய தொழிலதிபரோ ஒரு பெரிய செலிப்ரேட் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு 4 பேர் கூப்பிட்டு பேசுவாங்க, பேட்டி எடுப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஐ யூஸ் டு இமேஜின் மை செல்ஃப். அது ஒரு சப்கான்ஷியஸில் நம்மளை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும். பிரெயின் டியூனிங் கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. அந்த இன்டர்வியூ தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் அந்த வயசில் இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது, நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரியும், அப்போது உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறார், உங்கள் சக்ஸஸ்ஃபுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஜஸ்ட் பிகம் எ பர்சன் வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் ஃபியூச்சர். ஆக்சுவலாக இதே டைலாக் தான். I predicted myself where I'm going to be. அப்போ அதே இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே எக்ஸாம்பிள் இது கேட்குறப்போ மிரர் முன்னாடி இன்னொரு மிரர் வச்ச மாதிரி அந்த இமேஜ் போயிட்டே இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது சார். எஸ், இன்டர்வியூக்குள்ளே இன்டர்வியூ இட்ஸ் மோஸ்ட்லி தனியாக பேசுகிறதுனால அந்த கேரக்டராகவே மாறிட முடியும். அது சப்கான்ஷியஸ்லேயே நமக்கு நடந்துடும். யூ வாண்ட் டு நோட்டீஸ் சம்திங். இட்ஸ் லுக் லைக் சம் பேரடாக்ஸ். போய்கிட்டே இருக்கும். தனியாக பேசுவேன், அதில் ஒரு இன்டர்வியூ வைப்பேன், அந்த இன்டர்வியூவில் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அப்படியே போயிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் ஒன் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இஸ் ஐ எம் யூஸிங் இன் மை லைஃப் டு பிகேம் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை யூஸ் பண்ணதுனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ட்ரிகர்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் பிலீவ்ட் மை செல்ஃப் ஐ வாஸ் அ பர்சன் ஹூ கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை ஃபியூச்சர். ஹோப்ஃபுல்லி நீங்கள் எங்கள் இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். அண்ட் யூ, உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மோஸ்ட்டாக நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணது கிடையாது. மெயில்ஸ் நிறையா வரும், பட் ஐ நாட் அக்செப்ட் தட். பட் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்ததுனால ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யுவர் டீம்ஸ் அண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் ஆல்சோ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கூடயே இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி.